வணக்கம்ப்பா. இந்த பித்தம் அதிகமாகி தலை சுத்தல், வாந்தி, மயக்கமெல்லாம் வருது இல்லையா? அதுக்கு இந்த விளாம்பழம், இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு, சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் கடைகளில் விற்பாங்க. மற்ற நாளில் மார்க்கெட்டில் விற்கும். ஆனால் அந்த சீசனில் தான் ஆடி மாதம் இருந்து இப்போ ஐப்பசி மாதம் வரைக்கும் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம ஒரு 5-6 பழம் கூட வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு உடச்சி உள்ளே இருக்க சதையில் நல்லா பழுத்து இருக்கணும். அந்த பழுத்து இருக்கிறதுல நம்ம பனங்கற்கண்டு சேர்த்து கலந்து நம்ம மென்று சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பித்தம் குறையும். அந்த வாந்தி, மயக்கம், அந்த படபடப்பு எல்லாமே சரியாக போயிடும். சரி, உடச்சி பார்த்தோம், உள்ளே காய் மாதிரி இருக்குது, பழுக்கலை அப்படின்னா நம்ம அதை பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட முடியாது. அதை தோண்டி எடுத்து நம்ம உப்பு, பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் கொஞ்சம் கார மிளகா போடலாம். இந்த மிளகாப்பொடி குழம்புக்கு போடுறோம்ல, அதை போட்டு தாளித்து கொஞ்சம் நேரம் கிண்டி வச்சுக்கிட்டோம்னா நல்லா துவையல் மாதிரி இருக்கும். நம்ம சோத்துக்கு தொட்டுக்கரை வச்சுக்கலாம், பழைய சோத்துக்கு தொட்டுக்கரை வச்சுக்கலாம். உங்களுக்கு பித்தம் குறையும்.